300 மில்லியன் வியூஸ், 200 மில்லியன் வியூஸ், மறுபடியும் 200 மில்லியன் வியூஸ், 172 மில்லியன் வியூஸ். மாதம் 10 லட்ச ரூபாய் யூடியூப் மூலமாக வருமானம். ராகுல் காந்தியோடு சந்திப்பு. அமெரிக்க பயணம். எப்படி இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் ஜெயித்தது, அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். 254 வீடியோஸில் 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க அடிச்சிருக்காங்க. அதற்கு வந்து ஒரு 3 காரணங்கள் இருக்குது. அந்த 3 காரணங்களை நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பட்டிங் யூடியூபர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் முதல் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைஸ். யூடியூப்பில் ஒரு விஷயம் இருக்குங்க, மார்க்கெட் சைஸ்ன்னு. இப்போ அவங்க சேனல் வந்து ஃபுட் ரிலேட்டடான ஒரு சேனல். இந்த ஃபுட்டை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அதாவது சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, தாத்தா, பாட்டி, என்ன ஏஜ் குரூப்னாலும், என்ன ஜென்டர்னாலும், என்ன ப்ரொஃபஷ்னல்னாலும், இல்லை என்ன லாங்குவேஜ் பேசுகிறவங்களா இருந்தாலும் பார்ப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் சைஸ் இருக்குது. இப்போ என்னுடைய சேனல் பார்க்குற பலர் வந்து, சார் நீங்கள் மானிட்டைஸ் பண்ண ஸ்ரீ பார்வதி டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்து ப்ளே பட்டன் வாங்கிட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய சேனல்ஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது என்ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி, சாய் டெக்ஸு, அப்புறம் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, சங்கீதா மியூசிக் ஜோன், ஃப்ரெஞ்சு தமிழ் ஸ்கூல், ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷன், மணி சீக்ரெட் டிப்ஸ், டாக்ஸ் வாய்ஸ் தமிழ், ஆஃபீஸ் இங்கிலீஷ் மாஸ்டரி, மணி அட்ராக்ஷன் தமிழ், இங்கிலீஷ் வித் சௌமி, ஜீசஸ் மோட்டிவேஷன், மணி சீக்ரெட் தமிழ். இந்த மாதிரி பல சேனல்ஸை வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ணியிருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஏன் உங்களுடைய சேனலுக்கு கம்மியான சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த மார்க்கெட் சைஸுன்றத ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், நான் வந்து யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தான் சேனல் ரன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அந்த ஃபுட் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சேனல் பார்க்கறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்குமே சோறு பிடிக்கும். என் சேனலை பார்க்குறதுக்கு யூடியூபர்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்போ அங்கேயே நான் வந்து மார்க்கெட்டை சுருக்கிட்டேன். அதாவது அதில் பிஸ்னஸ் ஓரியன்டான டிப்ஸ் தான் போடுறேன். அதாவது குக்கிங் சேனல் நடத்துகிறவங்க, இல்லை விளாக் சேனல் நடத்துகிறவங்க, என்டர்டெயின்மெண்ட் சேனல் நடத்துகிறவங்கலாம் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கெட் சைஸ் இருக்குது. இதுவே பாதாம், பிஸ்தா அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கெட் சைஸ் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி விற்காது. அதே மாதிரி தான் யூடியூப்பில் அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்ன்றவங்க இவ்வளோ பெரிய மார்க்கெட் சைஸ் இருக்கிறனால தான் அவங்களுக்கு வந்து வியூஸ் போகுது. இரண்டாவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இதை நான் வந்து என்னுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது. இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு வந்திருக்கீங்க, மற்றவங்கள மாதிரி நீங்களும் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு அப்படின்னு நான் கேட்பேன். இப்போ ஒரு சாப்பாடு கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் இட்லி, தோசை, பொங்கல் அப்படின்னு சொல்லி போடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அதையே போட்டாங்கன்னா இவங்க கடைக்கு எதுக்கு வரணும் அவங்க? அப்போ நம்ம வந்து சர்வீஸ்லேயோ, இல்லை அவங்க சாம்பார் போடுறாங்க, நான் இங்கே வடகரி போட போகிறேன், அங்கே வெஜ்ஜு போடுறாங்க, இங்கே நான் வந்து புதுவிதமான ஒரு வீகன் ரெஸ்டாரண்ட்டை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஏதோ டிஃப்ரென்ஸ் காட்டணும்ல. சரி, இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே லெஸ் குவான்டிட்டி தான் சமைப்பாங்க. இவங்க வந்து நிறைய குவான்டிட்டி வந்து சமைச்சு அதை வந்து ஊருக்கே வந்து பரிமாறுறது, அனாத ஆசிரமங்களுக்கு கொடுக்கறது. அதாவது குவான்டிட்டி வைஸ் இவ்வளவு குவான்டிட்டி சமைச்சு நம்ம பார்த்ததில்லை இல்லையா? ஸோ இந்த ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து இவங்க பண்ணதுனால தான் இவங்களுடைய வீடியோவை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ நீங்கள் வந்து சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் க்ராக்ஸ்னு ஒரு செப்பல் பார்த்துருப்பீங்க. மற்றவங்க போடுறாங்களே அப்படின்னு நீங்களும் போடுவீங்க. அது மாதிரி தான் நீங்களும் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. மற்றவங்க சமையல் சேனல் ரன் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதையே பண்ணுறது. இப்போ சமையல் சேனலில் கொஞ்சம் நான் காமெடியும் கலக்க போகிறேன், நான் வந்து கப்பிள் சமையல் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸை மேக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் ஒரு சமையல் சேனல் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சேனலை வந்து பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு மார்க்கெட் நீடுன்றது இருக்கும். ஸோ இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் என்ன பண்ணாங்க, மற்றவங்க பண்ணாத ஒரு விஷயத்த மற்றவங்க பண்ணுறதை இவங்க பண்ணலை. சரிங்களா? இந்த ஒரு இயர்லி மூவர் அட்வான்டேஜ் இருந்ததுனால தான் இவங்க வந்து ஜெயிக்க முடிஞ்சது. மூன்றாவது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹை என்ட்ரி பேரியர். அதாவது ஒரு ஜானரில் வீடியோஸ் போடுறோம், அதே மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு நீஷ்ன்றது சேச்சுரேட் ஆயிரும்.
ஆனால் இவங்களுடைய சேனலை இன்னொருத்தவங்களால் காப்பி அடிக்கவே முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஹை குவான்டிட்டியில் ஒரு பிக் பட்ஜெட்டில் வந்து இவங்க பண்ணுறாங்க. நிறைய டீம் வச்சுருக்காங்க, ஒரு 5-6 பேர். அப்புறம் ஷூட் பண்ணுறது கூட நல்ல குவாலிட்டியில் ஷூட் பண்ணுறாங்க. இப்போது இதை வந்து யாராலையும் ரெப்ளிகேட் பண்ண முடியாதனால இந்த டிமாண்டை இவங்களால் மட்டும்தான் சப்ளை கொடுத்து மக்கள்கிட்ட சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இவங்கள மாதிரி இன்னொரு சேனல் வரவே இல்லை. அப்போ இந்த சேனல் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து சாதாரணமாக ஒரு கிலோ மட்டன் வாங்கணுன்னா எவ்வளோ காசு ஆகும்னு தெரியும். இவங்க வந்து 2 ஆடு வந்து இவங்க வந்து கிரில் பண்ணுறாங்க, இல்லை வந்து கறி குழம்பு வைக்கிறாங்க, பிரியாணி பண்ணுறாங்க. இவ்வளோ வந்து நம்மளால் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஹை என்ட்ரி பேரியர் வந்து உங்களுக்கு இருக்கணுங்க. இப்போ வந்து நான் சேனல் ஆரம்பிக்கும் போது யூடியூப் டிப்ஸில் நான் சொல்கிறேன், இங்கே யூடியூப் டிப்ஸ் எல்லாருமே போடுறாங்க, நானும் இங்கே போடுறேன். அப்போ நான் என்ன பண்ணேன், இதில் ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது என்னுடைய கோச்சிங்கில் நான் என்ன சொல்லி தருவேனோ அதையே நான் இதில் போட்டுட்டேன். ஸோ இதை பார்க்குறவங்க என்ன பண்ணாங்க, இதுலேயே இவ்வளோ வேல்யூ இருக்குது, இவருடைய கோச்சிங் போனால் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய கோச்சிங் வந்தாங்க. அவங்கள ஈஸியாக மானிட்டைஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், இதில் இன்டர்வியூவாக போட்டேன். இன்டர்வியூவாக போடும்போது இங்கே வந்து டிப்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்களாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் கத்தி பார்த்தாங்க, இவர் பண்ணுறது ஃபேக்கு, இவர் வந்து ரோபோட் வச்சு வியூஸ் கொண்டு வராரு, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. நானும் வந்து அதாவது நான் ப்ரூஃப் காட்டுறேன் இல்லையா, இந்த சேனல் தான் மானிட்டைஸ் பண்ணுறேன், அவங்களும் வாயால் சொல்கிறாங்க, அந்த சேனலில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்த உடனே அவங்க வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஹை என்ட்ரி பேரியர் இருக்குது. அதாவது என்ன மாதிரி இன்னொருத்தவங்க சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேரை மானிட்டைஸ் பண்ணணும், இவ்வளோ சேனலை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு இருக்குது. நான் இந்த 3 விஷயத்தையும் சம் அப் பண்ணுறேன். முதல் விஷயம், உங்கள் மார்க்கெட் சைஸ். நீங்கள் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா, சினிமா பார்க்குறவங்க என்ன ஏஜ் குரூப் வேணால் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஹை மார்க்கெட் சைஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2வது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். மற்றவங்க ரிவ்யூ போடுறாங்க, அதே மாதிரி நீங்கள் ரிவ்யூ போடாமல், இப்போ நீங்கள் இந்த பிளாக் ஷீப்லாம் பார்த்தீங்கன்னா டம்பஸ்ட் ரிவ்யூன்னு போடுவாங்க, அதாவது வாயை மூடிட்டு ரிவ்யூ கொடுக்குறது. ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு, லாங் ரிவ்யூன்னு கொடுக்குறாரு. எல்லாருமே ஷார்ட் ரிவ்யூ கொடுக்குறாங்க, நான் லாங் ரிவ்யூ கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கணும். 3வது என்னென்னா, ஹை என்ட்ரி பேரியரை நீங்கள் உருவாக்கணும். இப்போ நான் அப்படி ஒவ்வொருத்தவங்களையும் பர்சனலாக கோச் பண்ணி மானிட்டைஸ் பண்ணி போடுறேன். இது மாதிரி அவங்களால பண்ண முடியாதப்ப வியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து இவங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆனதுலேருந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்க, ஆனால் இவர் வந்து ரியல் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். உங்களுடைய சேனலை நீங்கள் மானிட்டைஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்த்த க்ரோத்துன்றது உங்களுக்கு வரல அப்படின்னா என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் வாங்க. என்னுடைய கோச்சிங் வந்து 4 months டைமுங்க. 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைமை உங்களுடைய சேனலுக்கு என்னால் கொண்டு வைக்க முடியும். இதற்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பெய்டு ப்ரோக்ராமுங்க. இதுக்கு பே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் போட மாட்டீங்க, வாரத்தில் 2 வீடியோ தான் போடுவீங்க. டெய்லி வீடியோஸோ இல்லை டெய்லி லைவோ இல்லை கம்யூனிட்டி போஸ்ட் எழுதுறதோ இது எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. என்னுடைய கோச்சிங் சேர்ந்து பலர் மானிட்டைஸ் ஆகியிருக்காங்க. நான் வந்து நிறைய சேனல்ஸை வந்து ரெகுலராக வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஒரு சேனல் என்ன மாதிரியே வீடியோ போடுறாங்க, இல்லை என்னுடைய கிளைண்ட்ஸ் மாதிரியே வீடியோ போடுறாங்கன்னா அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்கள். மேனேஜ்டு பை ராஜவித்யாலயான்னு இருக்கும். அந்த சேனல் வந்து நாங்கள் தான் பண்ணுறோம். நான் வந்து இப்போது ராஜவித்யாலயா டிஜிட்டல்ன்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மதுரையில் இருக்குது, மதுரை ஐராவதனூரில் இருக்குது. இந்த கம்பெனி மூலமாக ஒரு 6-7 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இதன் மூலிமா எடிட்டிங் சர்வீசஸ்ஸு, தம்ப்நெயிலு, கண்டென்ட் க்ரியேஷன், அதாவது நீங்கள் வீடியோ எடுத்து கொடுத்தா மட்டும் போதும், நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பார்க்க போயிடலாம். பேக் எண்டில் அதுக்கு என்ன டைட்டில் வைக்கணும், என்ன தம்ப்நெயில் வைக்கணும், இதை ஃபுல்லாமே நாங்கள் மண்டையை உடச்சிக்குவோம். உங்களுக்காக அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி ஷெடியூல் பண்ணி பக்காவாக நாங்கள் பண்ணிடுவோம். அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த மெயிலுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு டைமே இல்லை, நீங்கள் சொல்கிறதா எனக்கு புரியுது, எனக்கும் யூடியூப்பில் நிறைய மக்களை போய் ரீச் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் அதை தேடி படிக்க எனக்கு டைம் இல்லை, எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நானாக தனியாக இதை போராடிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு புரியுது. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதே மாதிரி லைக் மைண்டடான பீப்புள் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டைமும் எனர்ஜியும் நாங்கள் வந்து சேவ் பண்ணி தரோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் என்னுடைய கிளைண்ட்ஸுடைய இன்டர்வியூஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.